அடே வா, புத்தம் புதிய பெரிய முட்டை. அப்படி சொல்லி சந்தோஷமா அது ஒரு முட்டையை எடுத்து முழுங்கிடுச்சு. ஆஹா, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதா. அப்படி சொல்லி அது ரெண்டாவது முட்டையையும் அப்படியே முழுசா முழுங்கிடுச்சு. இவ்வளோ சுவையான முட்டைய சாப்பிட்டதே இல்லை. இப்போ நான் நிம்மதியா போய் புத்துல போய் படுக்கிறேன். யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா நாளைக்கு அப்புறம் நான் அவ்வளோதான். அப்படி சொல்லி அது புத்த நோக்கி ஓடுச்சு. அதுக்கப்புறமா புத்துக்குள்ள போய் தொங்கிடுச்சு. டக் ட்ரேக் ரெண்டு பேருமே அவங்களுடைய கூட்டத்தை விட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தப்போ அவங்க கூடு காலியா இருக்கிறத பார்த்து வருத்தப்பட்டாங்க. அட, நம்ம முட்டை எங்க போச்சு? நம்ம வச்ச முட்டையை நம்ம கூட்டத்தை தவிர வேற யாருமே பார்க்கலையே. அப்படி இருக்கும்போது யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க? அதை கேட்டு டக்கு யோசிச்சு இப்படி சொல்லுச்சு. இது நாம தெரிஞ்சுக்க ஏதாச்சும் ஒரு வழிய பண்ணியே ஆகணும், கேளு. அப்படி சொல்லி டக் ட்ரிக்கு ஒரு ஐடியா சொல்லுச்சு. அடுத்த நாள் காலையில ட்ரிக் மறுபடியும் ரெண்டு முட்டைய வச்சுது. ரெண்டு பேருமே அத பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் ஆகிறதுக்கு முன்னாடியே டக் சொல்லுச்சு. ட்ரேக், எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வரலாம் வா. ஆனா இந்த முட்டையை விட்டுட்டு நாம எப்படி போறது? நேத்து நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு என்ன பண்றது? என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அப்படி சொல்லி டக் சில புல்லுகளை எடுத்துட்டு வந்துச்சு. அந்த புல்லை எல்லாத்தையுமே போட்டு அந்த முட்டைய மூடிடுச்சு. இப்போ இந்த முட்டையை யாராலையும் பார்க்க முடியாது. நாம இதை விட்டு போய் நல்லபடியா சாப்பிட்டுட்டு வரலாம். அதை பார்த்து ட்ரிக்கும் சந்தோஷப்பட்டுச்சு.